Everyone. So today we are going to discuss about reference variables in C++. So reference variable அப்படின்ற கான்செப்டை தான் நம்ம C++ல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ரெஃபரன்ஸ் வேரியபிள்? ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்ன அப்படின்றத நம்ம சி லாங்குவேஜில் ஒரு கான்செப்டை படிச்சிருக்கோம். ஸோ சி லாங்குவேஜில் பாயிண்டர்ஸ் அப்படின்ற ஒரு நியூ கான்செப்டை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாயிண்டர்ஸ்ன்றது என்னென்னா இன்டெரக்டாக ஒரு மெமரி லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட் தான் பாயிண்டர்ஸ். ஸோ ஒரு வேரியபிளை வந்து நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணாமல் இன்டைரக்டாக ஆக்சஸ் ஒரு கான்செப்டை நம்ம சி லாங்குவேஜில் பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்டர்ன்றது என்னென்னா ஜஸ்ட் அந்த வேரியபிளுடைய அட்ரஸை ஆக்குபை பண்ணிக்கும். அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் வேரியபிளை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த வேரியபிளுக்குள்ளே இருக்கிற அந்த மெமரி லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணோம், சரிங்களா? ஸோ அதே கான்செப்ட் மாதிரி தான் இங்கே ரெஃபரன்ஸ் வேரியபிளோட நம்ம C++ல பார்க்க போகிறோம். ஆனால் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ன்றதும் பாயிண்டர்ஸும் இருக்குது. பட் பாயிண்டர்ஸ் எப்படின்றத நம்ம சி லாங்குவேஜில் பார்த்தோம்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ன்றது C++ல இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளும் பாயிண்டரும் ஒரே மாதிரின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அது டிஃப்ரெண்ட் என்னதுன்றது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, இது வாட் இஸ் மீன் பை ரெஃபரன்ஸ் வேரியபிள், what is the difference between pointers and reference variable, how to declare a reference variable, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். சரி, ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் an alias that is another name for an already existing class, existing variable. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு நேம் கிரியேட் பண்ணுறது தான் என்னன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், இன்ட் ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு சம் வேல்யூஸை கொடுக்குறோம். மேபி ஐ ஈக்குவல் டு 5, ஐ ஈக்குவல் டு 3, ஐ ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி வேரியபிளுக்கு சம் வேல்யூஸை அசைன் பண்ணுறோம். அதே வேரியபிளில் இருக்கிற வேல்யூஸை நம்ம இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வேரியபிள் ஐன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அதில் சம் வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஐன்ற வேரியபிளுக்கு இன்னொரு நேம் நம்ம அசைன் பண்ணோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்மிஷன் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அட் தி சேம் டைம் அவங்களுக்கு எக்ஸாம்லேயும் ஒரு ஹால் டிக்கெட் நம்பர்னு இருக்கும். ஸோ ரெண்டு நம்பருமே பாயிண்ட் அவுட் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் தான் நம்மளுக்கு அங்கே வரும். ஆமாங்களா இல்லையா? ஸோ அட்மிஷன் நம்பர் சம்திங் ஒரு 150 அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் ஒரு ஸ்டூடெண்ட் நேம். அதே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட் நம்பரை பாயிண்ட் அவுட் பண்ணாலும் நம்ம அந்த ஸ்டூடெண்ட் நேம் தான் நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு நேம் இருக்கும், ரெண்டு நம்பர் இருக்கும். அட்மிஷன் நம்பர் எய்தர் ஆர் ஹால் டிக்கெட் நம்பர்ஸ். ஆனால் ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். அந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ன்றது என்னன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறது தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னா அதுக்கு இன்னொரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். சரி சார், இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன யூஸ்ன்றதை நம்ம எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா once a reference is initialized with a variable, either the variable name or the reference name may be used to refer to variable. அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிளை வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டா அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிமிஷமா ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு நார்மல் வேரியபிள் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? நம்ம பாயிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணோம்னா அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணது அப்போ உடனே என்ன பண்ணணும்னா அந்த வேரியபிள் ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதை இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டை நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஃபரன்சஸ் அண்ட் பாயிண்டர்ஸ்? ரெஃபரன்ஸ் மாதிரி தான் பாயிண்டர்ஸும், பாயிண்டர்ஸ் மாதிரி தான் ரெஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் அதுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சி லாங்குவேஜில் பாயிண்டர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ, சி லாங்குவேஜில் பாயிண்டர் வந்து இன்டெரக்டாக ஒரு மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள்னாவே ஒரு மெமரி கிரியேட் ஆகும். அந்த மெமரி நம்ம இன்டெரக்டாக ஆக்சஸ் பண்ணோம்னா பாயிண்டர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கே C++ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்ன்றது என்னென்னா ஒரு நார்மல் வேரியபிளை அந்த நார்மல் வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிள் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சஸ் பண்ண போகிறோம். சிமிலாரிட்டிஸ் பாருங்கள். ஸோ சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து லாஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஹேவ் நல் ரெஃபரன்சஸ். அப்படின்னா
ரெஃபரன்ஸ் வேரியபிளை வந்து நம்ம எம்டியாக வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியாது. அதாவது இனிஷியலைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். இனிஷியலைஸ் மீன்ஸ் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணியே ஆகணும். நல்லா மட்டும் நம்ம எம்டியாக மட்டும் அந்த வேரியபிளுக்கு நம்ம இது பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு வேரியபிள் நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் ஐ. ஸோ அந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலாம், பண்ணாமல் விட்டுடலாம். பட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் கண்டிப்பாக ஏதோ ஒரு நார்மல் வேரியபிளை அதுக்கு ரெஃபரன்ஸாக அசைன் பண்ணியே ஆகணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா யூ கேனாட் ஹேவ் நல் ரெஃபரன்சஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து நல்லா இருக்காது. பட் பாயிண்டர் வந்து நல்லா கூட நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நல் பாயிண்டர்னு நம்ம ஒரு கான்செப்ட் படித்தோம் பார்த்தீங்களா? ஸோ பாயிண்டர்ன்றது நல்லு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து அக்செப்ட் பண்ணாது. கம்பல்சரி ஏதோ ஒரு வேரியபிளோ நம்ம அதுக்கு அசைன் பண்ணியே ஆகணும் ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் a reference is initialized to an object it cannot be changed to reference to another object. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸை வந்து அசைன் பண்ணிட்டா அதே ஆப்ஜெக்டை இன்னொரு ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம இது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. சாரி, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்ட்டு ஐன்னு கொடுக்குறேன். அந்த ஐன்ற நார்மல் வேரியபிள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம எதனா அசைன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு ஒரு நார்மல் வேரியபிள் அசைன் பண்ணிட்டா அதை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ பாயிண்டர்ஸ் கேன் பி பாயிண்டட் டு அனதர் ஆப்ஜெக்ட் அட் எனி டைம். பட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்டரில் நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் ஜெனரிக் பாயிண்டர்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். நம்ம ஜெனரிக் பாயிண்டர்ன்றது என்ன பண்ணுவோம்னா கேரக்டர் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணிக்கும், இன்டிஜர் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணிக்கும், ஃப்ளோட்டு, டபுள். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸுங்களை ஒரு ஒரே பாயிண்டருக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளில் ஒரு டைப் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். another type of values நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சேம் ரெஃபரன்ஸ் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. இட் கான்ட் பாசிபிள் டு ஸ்டோர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இன்டு த சிங்கிள் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஸோ இது செகண்ட் பாயிண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டருக்கும் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா? மெயின் டிஃப்ரென்சஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாயிண்டரோட என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா a reference must be initialized when it is created. Pointers can be initialized at any time. அதாவது நம்ம எப்போ ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோமோ அப்போவே இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். பட் பாயிண்டர் வந்து அப்படிலாம் இல்லை. பாயிண்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். பட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் அங்கே கிரியேட் ஆகுதுன்னா அந்த கிரியேட் பண்ணுற லைன்லேயே அந்த வேரியபிளுக்கான வேல்யூஸை நம்ம அதாவது இன்னொரு வேரியபிளை வந்து நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸாக கொடுத்தே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறேன் சார், அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நான் இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன் சார்னா முடியாது. பட் பாயிண்டரில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். பட் ரெஃபரன்ஸ் வேரியபிளை வந்து எப்போ ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகுதோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் 3 டிஃப்ரென்சஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, இப்போ நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ கிரியேட்டிங் ரெஃபரன்சஸ் இன் C++, அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இன்ட் ஐன்ற ஒரு நார்மல் வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்ட் ஆம்பர்சன்ட் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஐன்றது நார்மல் வேரியபிள், டேட்டா டைப் வந்து இன்டிஜர். அது கீழே இருக்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட் ஆம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ், அது ஆம்பர்சன்ட்னு ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த வேல்யூஸை நம்ம அப்படியே என்ன பண்ணுற இன்னொரு வேரியபிள் அது அதாவது அந்த இடத்துல அது ஆறுன்றது நம்ம என்ன பண்ணோம் அசைன் பண்ணி இருக்கும். ஓகேவா? வேரியபிள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா நார்மல். ஸோ ஏதோ ஒரு நார்மல் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஐ, ஒரு சின்ன கோடிங். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிளும் நார்மல் வேரியபிளும் டிக்ளேர்
நான் என்ன சொன்னேன்னா ரெஃபரன்ஸ்ன்றது உன்னோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அதாவது ஒரு நார்மல் ஒரு நேம் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெஃபரன்ஸ். ஸோ அதே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நான் இப்போ என்ன டெஃபினேஷன் சொன்னோம் அதே கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் நார்மல் வேரியபிளில் இருக்க வேல்யூஸ் தான் அந்த ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிக்ளேர் சிம்பிள் வேரியபிள்னு கொடுத்துருக்கேன்னா ஐஎன் இந்த ரெண்டு வேரியபிள் நான் வந்து நார்மலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறேன் வேரியபிளுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் இன்ட் ஆம்பர்சன்ட் ஆஃப் ஆர் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளில் இந்த ஐன்ற நார்மல் வேரியபிளுடைய அப்போ ஐன்றதை டிஸ்பிளே பண்ணாலும் அந்த வேல்யூ தான், ஆர்ன்றதை டிஸ்பிளே பண்ணாலும் அதே வேல்யூ ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் வேரியபிள் வந்து ஐன்னு இருக்குங்களா, அது கொடுக்கும். அதனால தான் அது பேர் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்றேன். அதாவது சி அவுட்ன்ற பண்ணுறேன். ஸோ ஐன்ற வேரியபிளை யூஸ் பண்ணாலும் ஐன்றதை டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஐ ரெஃபரன்ஸ், ஐயோட ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா சேம் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன 5. வேல்யூ ஆஃப் ஐ ரெஃபரன்ஸ்னாலும் ஐயில் நம்ம ஆருக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஐ. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டின்றது டபுள் வேரியபிள், டபுள் டேட்டா டைப்பு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சம் பாயிண்ட் வேல்யூஸாக நான் டிஸ்பிளே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த டியோட வேரியபிள் வச்சு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ வேல்யூ டி வந்து டிக்கு எஸ் இருக்கிற வேல்யூ தான் எஸ்க்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ எஸ்லையும் நம்மளுக்கு என்ன வரும்னா 11.7 அப்படின்றது டிஸ்பிளே ஆகும்.